முத்தம் கொடு முத்தம் கொடு. வைரம். என்னத்த தேடுற? எங்க என் பேர? ஐயோ, என் பேரன் குரல கூட நான் கேட்கலையே. எங்க அவன்? குட்டி பையா, எங்கடா போன? ஏங்க, குழந்தை என்ன பண்ணீங்க? யார்? நானா? நான் என்ன பண்ண? நான் படுத்து செவனேன்னு தூங்கிட்டு தானே இருந்தேன். அப்புறம் எங்க அவனை காணோம்? அவனை அனுப்பிட்டீங்களா? ஏண்டி, யாருடிங்க வந்தா நான் அனுப்புறதுக்கு? யார கேக்குற? யாரு? நம்ம சிவாவியா கேக்குற? நான் எந்திரிக்கும் போதே துளசி இல்ல. எங்க அவங்க பேக் இருக்கா? அவங்க லக்கேஜ் ஏதாவது எடுத்துட்டு போன மாதிரி தெரிஞ்சதா? இல்ல தம்பி, அப்படிலாம் எதுவும் எடுத்துட்டு போன மாதிரி தெரியல. என்னங்க, துளசி நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாளா? துளசி இல்லைன்னா நான் கஷ்டப்படுவேன்னு அவளுக்கு தெரியாதா? அவளா இங்க இருந்து போயிருக்க மாட்டா. யாராவது மிரட்டி தான் அவளை அனுப்பி இருப்பாங்க. இந்த வீட்டுல தான் துளசியை கண்டா யாருக்குமே பிடிக்காதே. சிவா, ஜனனி வர சொல்லு. சரிப்பா. ஜனனி, ஜனனி, அப்பா கூப்பிடுறாரு, இங்க வாயேன் ப்ளீஸ். ஆந்த வர. என்ன சிவா, எதுக்கு சண்டை போட்டியா? இல்லையே. ஏன்? இல்ல, காலையில இருந்து துளசியை காணோம். நீ ஏதாவது சொன்னியா? எங்க சிவா, நான் எதுக்கு சண்டை போடணும்? நான் சண்டை போட்டா துளசி போயிடுவாளா? யார் சண்டை போட்டாலும் துளசி போக மாட்டா, இங்கேயே இருந்துருவா. ஏன்னா அவளுக்கு பிடிச்சவங்க எல்லாரும் இங்க தானே இருக்காங்க. அதுவும் இல்லாம இங்கே இருந்து என் உயிர் எடுப்பா. அதுதான் துளசிக்கு ஆசை. சிவா, வார்த்தையை பார்த்து பேச சொல்லு. ஆமா ஆமா, கொட்டினா அள்ள முடியாது. உன் உயிரை துளசி எடுக்கிறாளா? நாங்களும் இந்த வீட்டுல தான் இருக்கோம். என்ன நடக்குதுன்னு எங்களுக்கும் தெரியும். யாரு யார் உயிரை எடுக்கிறாங்கன்னு நல்லாவே தெரியும். வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாத, அப்புறம் உன் நாக்கு அழுகி போகும். அப்போ நான் துளசி உயிரை எடுக்கிறேனா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கீங்க? அப்புறம் ஏன் என்ன மட்டும் கூப்பிட்டு இப்படி விசாரிக்கிறீங்க? ஏன் கேட்க கூடாதா? அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுற. என்னையே பஞ்சாயத்துல நிறுத்தினவ தானே நீ? ஐயோ அப்பா. சிவா, இதை இன்னும் எத்தனை வருஷத்துக்கு சொல்வாங்க? நீ கேட்டதுக்கு பதில் சொல்லு. துளசி கிட்ட சண்டை போட்டியா, இல்ல வேற யாராச்சும் அவங்கள பம்பிடுத்தாங்களா? ஏதாவது தெரியுமா? எனக்கு தெரியாது. எல்லாம் கூட்டு கலவானிங்க தான். எல்லாரும் சேர்ந்துதான் அவளை விரட்டிருப்பாளுங்க. இந்த வீட்ல கெடுதல் நடந்தா அதுக்கு நான் தான் காரணம். நல்லது நடந்தா அந்த துளசி காரணம். நீங்க எல்லாரும் தப்பா இருக்கீங்க. நீங்களும் சேர்ந்துதான் பேசுறீங்க. நான் இங்க இருக்கிறது பிடிக்கலன்னா ஸ்ட்ரெயிட்டா சொல்லிடுங்க. நானே போயிடுறேன். தேவையில்லாம கூப்பிட்டு வச்சு என்ன அசிங்கப்படுத்தாதீங்க. எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு. எனக்குன்னு யாராவது இருந்தா தானே. சிவா, எல்லாரையும் வர சொல்லு. சரிங்கப்பா. சொல்லச்சு, எல்லா இடமும் பாத்தியா? பின்னாடி தோட்டத்துல கூட பாத்துட்டேங்க, அங்கேயும் அவ இல்ல.
அப்பா ஜனனி எதுக்கு பாத்துட்டீங்க? ஏங்கா ஜனனி அதெல்லாம் சொல்லவே இல்லையா? அண்ணே, கொழுப்பு எடுத்து துளசி வீட்டை விட்டு போனதுக்கு ஜனனி பாவம் என்னென்ன பண்ணுவா? அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன சொல்லி வீட்டை விட்டு அனுப்புனீங்க? துளசி எங்க போனாலும் எங்க கிட்ட சொல்லிட்டா போறா. உங்ககிட்டயே சொல்லல, எங்களுக்கு எப்படி தெரியும்? அண்ணி பாவம் பாருங்க, கண்ணெல்லாம் செவந்து போச்சு. இது பாரு, காரணம் இல்லாம துளசி இப்படி எங்கேயும் சொல்லாம போக மாட்டா. இது பாரு, நீங்க எல்லாம் சேர்ந்து தான் ஏதோ பண்ணிருக்கீங்க. மாமா சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு மருமக துளசி இல்ல, ஜனனி. சொல்லாம போனா துளசி திரும்ப வீட்டுக்குள்ள வந்தா சேர்க்க கூடாது. நீங்க இந்த குடும்பத்துல யாரையுமே துளசி மதிக்கிறது இல்ல. நீங்க தானா தலையில தூக்கி வச்சு ஆடுறீங்க. போதும் பத்மா, யாரு எப்படிப்பட்டவங்கன்னு நீ சொல்லி எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. உண்மையை சொல்லுங்க, துளசி எதுக்காக வீட்டை விட்டு போனான்னு தெரிஞ்சாகணும். இப்போ சொல்லுங்க. என்னப்பா நீங்க? அவ போனதுக்கு நாங்க என்னப்பா பண்ண முடியும்? நீங்க எல்லாம் ஒண்ணுமே பண்ணலல்ல, அப்படிதானே? அவ்வளவுதான் கண்ணுல காணாமே அடிக்கிறாளுங்களே. பவானி, மறுபடியும் ஏதாவது கெட்ட போட்டு அண்ணி ரூமுக்கு போனீங்களா என்ன? நீ பாத்தியா? ஏதோ பார்த்த மாதிரி கேக்குற. ஏப்பா ஆளாளுக்கு இப்படி பேசிட்டு இருக்காங்க, நீங்க எதுவுமே பேசாம சும்மா உட்காந்துருக்கீங்க. என்ன பண்ணுது சிவா? அடிச்சும் பார்த்தாச்சு, திட்டியும் பார்த்தாச்சு. சிறுந்தாத ஜென்மங்க. இன்னைக்கு அந்த துளசி மட்டும் வரட்டும், வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கட்டும். நானும் அவளான்னு பாக்குறேன்.